ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பரப வருடம் சித்திரை 1ஆம் நாள். அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த புது சித்திரை பரப வருடம் அனைவருக்கும் அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார நிறைவும் செல்வ செழிப்பும் கிடைக்கப் பெறுவீர். இன்று நாம் பார்க்க இருக்கும் ராசி பரப வருட பலன் கன்னிராசிக்கு பார்க்கவிருக்கிறோம். கன்னியா ராசிக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தொழில் தடை, பொருளாதார தடை, உத்தியோக தடையை கொடுத்திருப்பார். ஜூன் 1ஆம் தேதி உங்கள் 10ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தையும் தொழிலையும் வேலையும் வாரி வழங்க கடமைப்பட்டவர் இந்த குரு பகவான். 11ஆம் இடம் என்ற மிதுன கடகத்தில் உச்சம் பெறப் போவதனால் உங்கள் ராசிக்கு 4க்கு 7க்குடைய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதனால் மிக பெரும் செல்வத்தை இந்த வருடம் நீங்கள் அடையப் போகிறீர்கள். இதுவரை இருந்த தொழில் பொருளாதார தடை நீங்கும். என்னதான் குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்தாலும் 7ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களை அப்பப்போ பாதிப்பை கொடுத்து கொண்டிருப்பார். கவனமாக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கவும். 7ஆம் இடத்தில் உள்ள கண்டகச்சனியாக வரும் சனி பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அவ்வப்போது வீழ்ச்சியையும் வண்டி வாகனத்தில் போகும்போது உபத்திரத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவர். அதனால் சனிக்கிழமையில் இரவில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளவும். அதேபோல் ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சுமாரெல்லாம் பலகையை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு நோய் எதிரி கடனை இல்லாமல் பண்ணிவிடுவார். 12ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக சுற்றுலா, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று ஆன்மீக பயணம் செய்ய, புனித யாத்திரை செய்ய இந்த 12ஆம் இடத்தில் உள்ள மோட்ச கேது உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார். 7ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் உங்கள் ஆணாக இருந்தால் மனைவி உடல்நிலையும், பெண்ணாக இருந்தால் கணவரோட உடல்நிலையும் கவனமாக பார்த்து கொள்ளவும். 7ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய உடல்நிலை பாதிப்பு கொடுப்பார். அவங்களோட உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளவும். அதேபோல் குரு பகவான் என்னதான் கண்டகச்சனியாக வந்தாலும் 11ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களோட 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால் சூரியனை கண்ட பனி போல் அனைத்து பிரச்சனையும் விலகி இந்த பரப வருடம் சித்திரை மாதத்தில் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க குரு பகவான் ரெடியாக இருக்கிறார். இதுவரை திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் 11ஆம் இடத்தில் குரு வந்து குருபலன் வருவதனால் திருமணம் நடந்துவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாத திருமணம் முடிந்த ஆண் பெண் இருவருக்கும் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இட பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதனால் குழந்தை பாக்கியம், குலதெய்வ வரல், முன்னோர்கள் ஆசியும் கிடைக்கப் பெறுவீர். இந்த பரப வருட பலன் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும். இந்த கன்னியா ராசிக்கு கண்டகச்சனியாக இருந்தாலும் மாபெரும் சுபகரகமான குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல பலனையும் வாரி வழங்க ரெடியாக இருக்கிறார். நன்றி. இந்த வீடியோவை பார்த்து அனைத்து நண்பர்களும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.